வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். செட் டாக்ஸ் நேயர்கள் மற்றும் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புதிய ஒரு தொடக்கம் உங்கள் எல்லார் லைஃப்லையும் புதிய பிளெஸ்ஸிங்ஸு ப்ராஸ்பெரிட்டி எல்லாமே கடவுள்கிட்டேருந்து உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் எல்லாரையுமே விஷ் பண்ணுறேன். இன்னைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மை டைனி சேவிங்ஸ் இன் 2024. நான் 2024 அந்த ஒரு வருஷம் முழுக்க என்னுடைய டைனி சேவிங்ஸ் எவ்வளோ ரூபாய் அதில் நான் இந்த ஒரு வருஷத்தில் நான் சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு நாளுமே சில சமயம் சின்ன அமௌண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம், அதை பற்றி அவேர் இல்லாமல் இருக்கும். நான் இதை ஒரு வருஷம் நான் அதை என்ன பண்ணேன் அப்படின்னா சின்சியராக சேமித்து ஒரு பல்க் அமௌண்ட் வரும்பொழுது அது உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் லாஸ்ட் இயர் 2024 ஜான்வரியில் நான் வீடியோ போட்டுட்டேன். இந்த வருஷம் செய்ய போகக்கூடிய டைனி சேவிங்ஸ் என்னென்ன அப்படின்னு. ஓகே, இந்த டைனி சேவிங்ஸ்க்கு எதெல்லாம் நான் டைனி சேவிங்ஸில் சேர்க்க போகிறேன், இந்த டைனி சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எங்கேருந்தெல்லாம் பணம் வரும் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த மாதிரி டைனி சேவிங்ஸ் டெய்லி சம்பளம் வாங்குறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக சேமிக்கிற மாதிரியான மெத்தட்ஸு, நம்ம ரெகுலராக சேலரி வாங்குறவங்களுக்கும் இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். இதில் இதை பார்த்தீங்கன்னா ஓகே இதெல்லாம் கூட நமக்கு இந்த பணம் நம்ம இவ்வளோ நாள் கண்டுக்காமல் விட்டோமே அப்படின்னு நமக்கு தோணும். சரி, நான் எப்படி லாஸ்ட் இயர் ஃபுல்லாக இந்த சேமிப்பை செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். இதில் நான் ஒரு 5-6 மெத்தட்ஸ் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் நான் ஒரு 3 மெத்தட்ஸ் தான் நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் ஃபாலோ பண்ணேன். என்னென்னங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த டைரி இருக்கு இல்லையா, இந்த பிளாக் ஒரு மினி டைரி எப்போதுமே என்கிட்ட இருக்கும். என்கிட்ட நான் என்ன சேமிப்பு பண்ணாலும் இதில் அதை பதிவு பண்ணி வச்சுருவேன். நான் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறனோ இதில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவேன். என்ன தான் பேங்க் பாஸ்புக் இருந்தாலும் இப்போ நான் ஒரு எமர்ஜென்சி சேவ் பண்ணுறேன்னா இந்த மாதம் இவ்வளோ ரூபா போட்டிருக்கேன் அப்படிங்கிறத இதில் எழுதி வச்சுருவேன். ஸோ இந்த டைரி எப்போதுமே என்கிட்ட இருக்கணும், கையால் எழுதுனது இருக்கணும். அப்போ நம்ம கையால் எழுத தான் நம்ம எவ்வளவு சேமிப்பு பண்ணிகிட்ருக்கோம் அந்த அவேர்னஸ் நமக்கு தெரியும். ஸோ இந்த டைரியிலையுமே எப்போதும் போல் இந்த டைனி சேவிங்ஸ் பற்றியுமே நான் எழுதி வச்சுருக்கேன். மெயினாக பார்த்திங்கன்னா இதில் இந்த டைனி சேவிங்ஸில் நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணேன். அது என்ன அப்படின்னா என்னுடைய எந்தெந்த பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது அந்த அக்கௌண்ட்டை எந்தெந்த மாதத்தில் இன்ட்ரெஸ்ட்டு கிரெடிட் ஆகும். இப்போ எனக்கு ஐடிபிஐ பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, கனரா பேங்க் 3 பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. இதில் கொஞ்சம் பணம் இருக்கும். நம்ம உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பெரிய லெவலில் உங்களுக்கு பெருசாக வட்டி வராது, இருந்தாலுமே சின்ன வட்டி வரும். அது ஒரு கொட்டி அமௌண்ட்டாக இருக்கும் நம்ம போடுற தொகைக்கு தகுந்த மாதிரி. அப்போ இந்த 3 பேங்க்லேயும் எந்தெந்த மாதம் வட்டி கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லி குறித்து வச்சுட்டேன். அது ₹1 இருந்தாலும் சரி, ₹10 இருந்தாலும் சரி, ₹500 இருந்தாலும் சரி, அது நமக்குன்னு தரக்கூடிய ஒரு வட்டி நம்ம காசுக்கு. அது ₹1 தானே விட்டுட்டு போகாமல் இதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து தனியாக சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்கில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை சேர்க்க ஆரம்பித்தேன். கனரா பேங்க் பாருங்கள், பிப்ரவரி மாதம் ₹27 வட்டி போட்டிருந்தாங்க. அப்புறம் ஏப்ரலில் ₹78, ஆகஸ்ட்டில் ₹32 போட்டிருந்தாங்க. அப்புறம் நவம்பர் மாதம் ₹123. இந்த வட்டி அமௌண்ட்டு பாருங்கள், ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 3%, 2.7% அப்படி தான் வட்டி போடுறாங்க. அதில் ஒரு ₹260 அந்த இன்ட்ரெஸ்ட்டை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க், இது என்னுடைய சேலரி அக்கௌண்ட்டு. இதில் ஆக்சுவலாக பணம் விழுந்த கையோடு நம்ம சேலரியை எடுத்துருவோம். சேவிங்ஸும் வேறு அக்கௌண்ட்டில் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வட்டி வரும். இங்கே இதில் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம், ஜூனு, செப்டம்பர், டிசம்பர். மார்ச்சில் பாருங்கள் ₹26 வட்டி போட்டிருந்தாங்க. அப்புறம் ஜூனில் ₹20 வட்டி, செப்டம்பரில் பார்த்திங்கன்னா ₹30 வட்டி, டிசம்பரில் ₹31 வட்டி. மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் ₹97 வட்டின்னு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஓகே, இதை நம்ம ₹100 ரவுண்டாக வச்சுக்கலாம். அடுத்து ஐடிபிஐ பேங்க்கில் மார்ச் மாதம் அதே மாதிரி தான், மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர். இந்தியன் பேங்க்கும் ஐடிபிஐ பேங்க்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதில் மார்ச்சில் பார்த்திங்கன்னா ₹70 போட்டிருந்தாங்க. அப்புறம் ஜூனில் ₹102 போட்டிருந்தாங்க. இந்த செப்டம்பர் மாதம்லாம் நான் அந்த 50,000 அந்த சேவிங்ஸ் சேலஞ்ச் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு ஆக்சுவலாக ஒரு ஃபிக்ஸட் எடுத்திருந்தேன். அந்த ஃபிக்ஸட் ஒரு 1 lakh இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு.
அது மெச்சூர் ஆகி. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் வந்து மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு 510 ரூபா வட்டி வந்துருந்துச்சு. அந்த ஏன்னா நம்ம அந்த ஒவ்வொரு மாதம் ஆவரேஜும் பார்த்து தான் அவங்க போடுவாங்க. அந்த 1,50,000 ரூபா அந்த அக்கௌண்ட்டில் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா வெறும் 510 ரூபா தான் கம்மி வட்டி தான். எனிவேஸ் வந்து அதுக்கப்புறம் நம்ம அமௌண்ட்டை எடுத்ததுக்கப்புறம் அந்த வட்டியை அப்படியே நம்ம எடுத்துட்டேன். 510 ரூபா அந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் மொத்தம் 906 ரூபா வந்து ஐடிபிஐ பேங்க்கில் வட்டியாக எனக்கு கிடச்சிருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 20,000 ரூபா தானே 26 ரூபா தானே நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எடுத்து வைக்கிறப்ப தான் ஒரு பல்க் அமௌண்ட்டாக வரும். நம்ம என்னைக்காவது வந்து ஒரு பல்க் அமௌண்ட்டை வச்சுருப்போம், அதுக்கு இந்த மாதிரி வட்டி கூட வரனா கூட ஃபிக்ஸட் டெபாசிட் மெச்சூரிட்டி ஆனால் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துருச்சு. அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆயிடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 510 ரூபா ஒரு வட்டி கிடச்சிருந்துச்சு பார்த்தீங்களா. எனிவேஸ் இந்த மாதிரி தான் பண்ணணும். அப்போ வந்து நம்ம அது கூட விடக்கூடாது. 10 ரூபானாலும் 1 ரூபானாலும் அது நமக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ராவாக கிடச்ச வட்டி. அதனால வந்து அதை விட வேணாமேன்ட்டு எனக்கு அப்போலேருந்து தோணும். ஒரு 2 வருஷமாக தான் இந்த சேவிங்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த எல்பிஜி சப்சிடி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் 100 ரூபாய் 200 ரூபா அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ 52 ரூபா தான் வந்து கேஸ் புக் பண்ணோன்னு போடுறாங்க. நான் 9 மாதத்துக்கு புக் பண்ணியிருந்தேன். அப்போ 9 மாதத்துக்கு 52 ரூபா வந்து 468 ரூபா வந்து வந்துருந்துச்சு. இதை மொத்தமாக நீங்கள் கூட்டி பாருங்களேன். 260 + 97 + 906 + 468 ரூபா எல்லாத்தையும் இந்த அமௌண்ட்டெல்லாம் நான் எடுத்து வச்சு இப்போ என் கையில் வந்து பார்த்திங்கன்னா 1731 ரூபா இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை கண்டுக்காமல் விட்டுருந்தோன்னா இந்த 1731 ரூபா அது அப்படியே போயிருக்கும். சின்ன அமௌண்ட்டு தானே அப்படின்ட்டு. பட் இது எதுவும் நமக்கு வந்து இந்த வட்டி வந்து நமக்கு நம்ம பணம் போட்டதுனால கிடச்ச எக்ஸ்ட்ரா மணி. சப்சிடி எல்பிஜி சப்சிடி மானியத்தொகை வந்து கவர்மெண்ட்டாக கொடுக்குறது. எப்படினாலும் இப்போ பாருங்கள் இந்த 9 மாதத்துக்கு 468 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ இதை நம்ம கண்டுக்காமல் விட்டுருந்தோன்னா இந்த அமௌண்ட்டு செலவாக ஆயிருக்கும். இது எந்த மாதம் வருதுன்னு நான் ப்ராப்பராக பார்த்து அந்த அமௌண்ட்டெல்லாம் எடுத்து தனியாக வச்சதுனால தான் எனக்கு இன்றைக்கி 1731 ரூபா அந்த ஒரு வருஷத்தில் சேர்ந்துருக்கு. இது ஓகே, இதுதான் அந்த அமௌண்ட்டு. இது பார்க்குறதுக்கு சின்ன அமௌண்ட்டு தான். ஆனால் இது வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டுருந்தோன்னா செலவாக போயிருக்கும். இன்றைக்கி வேறு ஏதோ செலவு பண்ணுறதுக்கு இது உதவி இருக்காது. ஸோ இன்றைக்கி பாருங்கள் எனக்கு 1731 ரூபா என் கையில் வந்து இருக்குது. 40 ரூபா நான் கரெக்டாக ரவுண்ட் அமௌண்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த குட்டி டப்பாவில் தான் போட்டுட்டு வரேன். இதுவுமே இந்த மாதிரியுமே நீங்கள் என்ன செய்யலாம்னா சேமிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அமௌண்ட்டு தான். பாருங்கள், இது பார்க்குறப்ப கொஞ்சம் பல்காக இருக்குது பாருங்களேன். ஸோ இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது இல்லாமல் நான் வந்து இந்த கேலண்டர் சேவிங்ஸு, ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ்லாம் நான் பண்ணேன். பட் ஆனால் அதெல்லாம் எனக்கு செலவாயிடுச்சு. ஏதோ பயனுள்ள வகையில் எனக்கு அந்த செலவு ஆனதுனால கடன் வாங்க வேண்டிய பிரச்சனை எனக்கு இல்லை. வேறு மெயின் சேவிங்ஸ் எடுக்க வேண்டிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த சேவிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டீட்டெயில்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸோட லிங்க் இருக்குது, அதை பாருங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.